இப்படியான முறைகளால் அந்த டிபிஎஃப் பழுதா போகிறத கரெக்ட் பண்ணலாம்ன்றதும் அடுத்தடுத்த செக்ஷனில் உங்களுக்கு சொல்லுவேன். அதை வந்து முதல்ல அதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி க்ளீன் பண்ணலாம், காரோட இருக்க க்ளீன் பண்ணலாம். இதில் காருக்கு வெளியால் எடுத்து போட்டு இப்படி ஒரு மிஷினில் போட்டு ப்ரெஷர் பண்ணி இதில் போட்டு க்ளீன் பண்ணலாம். அப்போ இதுக்கு வந்து கேன முறை இருக்குது. அப்போ அதுக்கு இதுக்குரிய கெமிக்கல் இருக்குது, இதில் உள்ள மெஷின்ஸ் இருக்குது. அதன்படி நாங்கள் அதில் க்ளீன் பண்ணலாம். அல்லது ஃபைனலி இதுக்கு மேலே இது பழுதா போச்சுன்னு சொன்னால் இதை ரிப்ளேஸ் பண்ண வேண்டி வரும். ரிப்ளேஸ்மெண்ட் கோர்ஸ் வந்து சரியான கூடவாக இருக்குது. அப்போ ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு சில லிக்விட்ஸ்களை வேண்டி வரலாம். அல்லது பிகினிங்லேயே நீங்கள் இதண்டலாம். அல்லது நீங்கள் சில முறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா அது பழுதாகாமலே பாதுகாக்கலாம். இப்படியான சில விஷயங்களை நான் அடுத்தடுத்த ஷோட்டாக சொல்லுவேன். இப்போ இதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எனக்கு தேவையான விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மெக்கானிக் பெயிண்டர் யூகேல இருந்தால் அல்லது இந்த நாட்டுக்கு வந்துட்டு நம்மன்னு சொன்னால், அவளுக்கு மெக்கானிக் வேலை தெரியும், பெயிண்ட் ஒர்க் தெரியும் என்று சொன்னால் என்ன கண்டக்ட் பண்ண சொல்லுங்க. அவள் ப்ரொஃபஷனல் மெக்கானிக்காக இருப்பினம் என்று சொன்னால் வீக்குக்கு £1000 பே பண்ணுவோம். they need to be a professional mechanic. ஒரு என்ஜினியர் ரீபில் பண்ணக்கூடிய ஆக்கள், எல்லா வேலையும் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள் எங்கேயும் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அல்லது வந்திருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கணும், அல்லது எங்கேயாவது வேறு நாட்டில் இருக்கணும் இங்கே வந்துச்சினோம்னா. இப்போ ஸ்பான்சரிங் வந்து இப்போ உடனே எல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். யாரும் இங்கே இருக்கணும்னு சொன்னால் இமீடியட்டாக இங்கே வேலை இருக்க வேலைக்கு. பட் they need to be a professional. அட்லீஸ்ட் மினிமம் 5-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது வேணும். ஒரு நல்ல பெயிண்டர், நல்ல சிங்கர், மெக்கானிக். என்னோட வந்து பெரிய பிளேஸ் இருக்குது, நிறைய கஷ்டம். இந்த ஒர்க் எல்லாம் பேக்லாக் ஃப்ரம் லாஸ்ட் டிசம்பர்லேருந்து நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய கார்கள் இருக்குது, என்ஜின் ஒர்க் இருக்குது, பாடி ஒர்க் இருக்குது, பெயிண்ட் ஒர்க் இருக்குது. ஐ ட்ரை மை பெஸ்ட் ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு டீமை உருவாக்கி அதில் கூப்பிட்டு வேலையை முடிச்சு கொடுத்துட்ருக்குறேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு 100-200 பேர் ஒர்க் வந்து பேக்கில் இருக்குது, புக்கிங் இருக்குது. ஒரு 2 மந்த்துக்கு எனக்கு புக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் நல்ல மெக்கானிக், நல்ல பெயிண்டர், நல்ல பாடி ஒர்க் ஐயன்னு சொன்னால் என்னோட வந்து சேருங்க. க்ரோ வித் குணா. நான் வளர்றேன், நீங்களும் வளருவீங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் இருந்தால் எங்களுடைய ஆக்களோட சேர்ந்து வளர்றதுக்கு விரும்பினேன். நல்ல ப்ரொஃபஷனல் மெக்கானிக் பழகிற ஆக்களுக்கு இனி யாரும் பழகிறதுக்கு ஆசைப்படுவீங்க. பட் ஐம் டயர்ட் ஆஃப் டீச்சிங். ஸோ பழகிறன்னு வந்துட்டு வேலையண்டு வந்துச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு கஷ்டம். ஏன்னா திருப்பி நான் பின்னால் நின்று பழக்கி சம்பளம் கொடுத்து கஷ்டம். நீங்கள் எங்கேயாவது வேலை செய்து கொண்டு ஒரு நாள் அல்லது 2 நாள் வேலை லேர்ன் பண்ண விருப்பம்னு சொன்னால் யூ ஃப்ரீ டு லேர்ன். ஃப்ரீயாக உங்களுக்கு டீச் பண்ணலாம். பட் ஐ நோ கிவ் யூ த ஜாப் ஃபார் லேர்னர்ஸ். யாரும் ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் அவர் டீம். நன்றி.